கோடை வெயில் தாக்கம் வதைத்து வரக்கூடிய நிலையில் விரைவில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏப்ரல் 30ஆம் தேதி முதல் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்கள். மத்திய பிரதேசத்தின் மத்திய பகுதிகள் முதல் குமரிக்கடல் வரையிலும் இருக்கக்கூடிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் குறிப்பாக வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 27ஆம் தேதி இன்றைய பொறுத்தவரையிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தமிழக கடலோர மாவட்டங்கள், ஓரிரு இடங்களிலும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 30ஆம் தேதி நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களை பொறுத்தவரையிலும் 30லிருந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய லேசானது முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 1ஆம் தேதி நீலகிரி, கோவை, அதே போல திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 2ஆம் தேதியும் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமான வெப்பநிலை 37லிருந்து 38 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என்றும் அதே போல வெப்பநிலைக்கான மாறுதல் என்பது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வெப்பநிலை குறைந்தபட்சமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றிலிருந்து 1ஆம் தேதி வரையிலும் 2லிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இயல்பிலிருந்து அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றும் நாளையும் சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் வெப்பநிலை அதே போல அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்பொழுது அசல்திரம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கோடை வெயில் தாக்கம் வதைத்து வரக்கூடிய நிலையில் விரைவில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏப்ரல் 30ஆம் தேதி முதல் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்கள். மத்திய பிரதேசத்தின் மத்திய பகுதிகள் முதல் குமரிக்கடல் வரையிலும் இருக்கக்கூடிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் குறிப்பாக வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 27ஆம் தேதி இன்றைய பொறுத்தவரையிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தமிழக கடலோர மாவட்டங்கள், ஓரிரு இடங்களிலும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 30ஆம் தேதி நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களை பொறுத்தவரையிலும் 30லிருந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய லேசானது முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 1ஆம் தேதி நீலகிரி, கோவை, அதே போல திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 2ஆம் தேதியும் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமான வெப்பநிலை 37லிருந்து 38 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என்றும் அதே போல வெப்பநிலைக்கான மாறுதல் என்பது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வெப்பநிலை குறைந்தபட்சமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றிலிருந்து 1ஆம் தேதி வரையிலும் 2லிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இயல்பிலிருந்து அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றும் நாளையும் சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் வெப்பநிலை அதே போல அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்பொழுது அசல்திரம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.
தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா. Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in Mega Summer Sale.